குழந்தை ஓடி ஆடி விளையாட பருவத்தில் அந்த குழந்தை விளையாடாமல் ஒரு சோஃபாவில் உட்காந்து எப்பொழுதுமே செல்ஃபோனோ அப்படி இல்லைன்னா டிவியோ பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எப்படி கிடைக்கும்? ஐ திங்க் so many டாக்டர்ஸ் ஆர் ஹியர். இன்றைக்கி ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து இருக்குது. அந்த ஒபிசிட்டி வரத்துக்கு காரணம் என்ன? நோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி டைவர்ட் பண்ணலாம், இதிலேருந்து நம்ம எப்படி மாற்றலான்னு பார்க்கும் பொழுது ரெமிடிஸ் ஆர் மோர். நம்ம லிவ் வித் நேச்சர்னு பேசுகிறோம், எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம்? ஒரு வீட்லேயும் அந்த குழந்தைங்கள நாம் குழந்தைங்களோட உள்ளே போய் அந்த குழந்தைங்கள கூட குழந்தைங்களாக மாறி அந்த குழந்தைங்களுக்கு கார்டனிங் சொல்லி கொடுக்குறோமா? ஒரு கார்டனிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து இந்த ஒரு செடி அந்த குழந்தை கையால் வைக்க வச்சு அதுக்கு தண்ணி விட்டு டெய்லி பாரு, அது எவ்வளோ அழகாக வளரும், அதில் எவ்வளோ அழகாக பூ வரும், சரி உனக்கு வேண்டிய ஒரு உணவை நீயே பண்ணலாம் தெரியுமான்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டு அந்த குழந்தையே ஒரு செடி வைக்க சொல்லி அதுலேருந்து ஒரு பழம் வரும்போது அந்த குழந்தை எடுக்கும்பொழுது he or she will feel very happy, right? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நாம தான் we are the role model.